2.5 லட்சம் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை. வேங்கை வயல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்ததன் எதிரொலி. மீதமுள்ள 2 விசாரணை செய்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய சிபிசிஐடி தீவிரம். மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட வழக்கு. தலைமறைவான தூத்துக்குடியைச் சேர்ந்த இளம் பெண்ணை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. தமிழக மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் நடுக்கடலில் அச்சுறுத்தும் இலங்கை கடற்படை. மிக குறைவான மீன்களுடன் கரை திரும்பிய ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனை. காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு நாள்தோறும் 8000 கன அடி நீர் திறக்கப்படும். கர்நாடகாவில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு. மழை பெய்து நீர்வரத்து அதிகரித்தால் தமிழ்நாட்டுக்கு வழங்கும் நீரின் அளவு அதிகரிக்கப்படும். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேட்டி. புதுச்சேரியில் பாதாள சாக்கடையில் இருந்து மீண்டும் விஷவாயு கசிவு. இரவில் நூற்றுக்கணக்கான மக்கள் சாலை மறியல் போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைத்து கொடுக்காத ஊராட்சி மன்ற தலைவர். அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சேரும் சகதியுமாக இருந்த சாலையில் நாட்டு நட்டு கிராம மக்கள் போராட்டம். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற தேவராஜ பெருமாள் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆனி மாத கோடை உற்சவம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளை தரிசித்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஈரோடு திம்பம் மலைப்பாதையில் உலாவும் சிறுத்தைகள். ஆபத்தை உணராமல் வாகனத்தில் இருந்து இறங்கி செல்ஃபி எடுக்கும் சுற்றுலா பயணிகள். நீலகிரியில் இரவில் உணவு தேடி ஊருக்குள் உலாவும் வன விலங்குகள். பெரியார் நகரில் ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டு செல்லும் கருஞ்சிறுத்தையின் சிசிடிவி காட்சி வைரல். எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடியை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 100 மில்லியனை கடந்தது. உலகில் அதிக ஃபாலோவர்களால் பின்தொடரப்படும் அரசியல் தலைவர் என்ற பெருமையை பெற்றார் பிரதமர் மோடி. பெரும் கோடீஸ்வர தொழில் அதிபர்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வரியை மத்திய அரசு சேமித்து கொடுத்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலி மலைப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவை சீரமைக்கும் பணி தீவிரம். மலைப்பாதையின் இருபுறங்களில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் கழுகு பார்வை காட்சி.
கேரள மாநிலம் கண்ணூரில் ரப்பர் தோட்டத்தில் தோண்ட தோண்ட கிடைத்த சொர்ணம், கண்டெடுக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள், வெள்ளி காசுகள் புதையலை ஆய்வு செய்யும் தொல்லியல் துறை. ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் தம்பதிகளை ஆசீர்வதிக்கும் நிகழ்ச்சி. ஜோடியாக கலந்து கொண்டு புதுமண தம்பதியை வாழ்த்திய உலக தலைவர்கள். அம்பானி இல்ல திருமண விழாவில் அத்துமீறி நுழைய முயன்ற இருவரை பிடித்த பாதுகாவலர்கள். அழைப்புதல் இல்லாமல் வந்த யூடியூபர் மற்றும் இளம் தொழிலதிபர் போலீசில் ஒப்படைப்பு. நேபாளத்தின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்கிறார் சர்மா ஒலி. பிரதமருடன் சேர்ந்து புதிய அமைச்சர்களும் பதவியேற்கின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூடு சம்பவம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்க அரசியல் வல்லுநர்கள் கருத்து. ட்ரம்ப் பிரச்சாரத்தின் போது நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து யாரும் கற்பனை செய்ய வேண்டாம். துப்பாக்கிச் சூடு குறித்து விவாதம் சூடுபிடித்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம். கம்போடியாவில் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ராணுவ ஹெலிகாப்டர் மாயம். ஹெலிகாப்டரை தேடும் பணி தீவிரம். யூரோ கால்பந்து இறுதிப் போட்டி. இங்கிலாந்தை வீழ்த்தி 4வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது ஸ்பெயின். கோபா கால்பந்து கோப்பையின் இறுதிப் போட்டி. கொலம்பியா, அர்ஜென்டினா பல பரீட்சை. லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டி. சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் அல்காரஸ். கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்று உலகை திரும்பி பார்க்க வைத்த 20 வயதே ஆன அல்காரஸ். இறுதிப் போட்டியில் டென்னிஸ் ஜாம்பவானிடம் வெற்றி பெற்றது ஆச்சரியமாக இருக்கிறது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற அல்காரஸ் மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக 34 வெற்றிகளை குவித்த ஜோகோவிச்சின் வெற்றி வேட்டைக்கு தடை போட்ட அல்காரஸ். இதுபோன்ற சிறந்த வீரருக்கு எதிராக நான் இதுவரை விளையாடியதில்லை என ஜோகோவிச் புகழாரம். ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரின் கடைசி போட்டியில் 42 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. T20 தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்தது இந்திய அணி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 5வது T20யில் ஒரே பந்தில் 13 ரன்கள் அடித்து இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் சாதனை. நோபாலையும் அதனைத் தொடர்ந்து வீசப்பட்ட பந்தையும் சிக்ஸர் லைனுக்கு அனுப்பிய ஜெய்ஸ்வால். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி. திண்டுக்கல் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அபார வெற்றி.